இன்னொரு முஃமின் அவன் என்ன செய்தாலும், என்ன தவறு செய்தாலும், என்னதான் குற்றம் செய்தாலும் அவனை நான் அடித்து கொலை செய்வது, குத்தி கொலை செய்வது, அவனை சுட்டு கொலை செய்வது எப்படி என் மீது பெரும் குற்றமாக கருதப்படுகிறதோ, இன்னும் ஒருவனுடைய பொருளாதாரத்தை அவன் உயிரோடு இருக்கிற பொழுதோ மரணித்ததற்கு பிறகோ நான் கொள்ளையடிப்பதையும் ஹராமாக எடுத்துக் கொள்வதையும் அடந்தேறி பறித்துக் கொள்வதையும் எப்படி இந்த சமுதாயமும் மார்க்கமும் ஹராம் என்று சொல்லுகிறதோ, அதே போலதான் இன்னும் ஒரு மனிதனுடைய மானத்தையும் மரியாதையையும் நான் ஏதோ ஒரு வடிவத்தில் அது சமூக வலைத்தளத்தில் எழுதித்தான் போக்காட்ட வேண்டும் என்றல்ல. ஒரு சந்தையில் நின்று கொண்டு, ஒரு கடையிலே நின்று கொண்டு, ஒரு பசாரிலே நின்று கொண்டு, அல்லது இன்னொரு வீட்டிலே இருந்து கொண்டு அடுத்தவனுடைய மானத்தையும் மரியாதையையும் போக்காட்டுகிற விதத்தில் நான் இன்னொருவரிடத்தில் பேசுவேனாக இருந்தால், எப்படி இன்னொரு முஃமினை நான் கொலை செய்கிறேனோ, எப்படி இன்னொரு முஃமினுடைய பொருளாதாரத்தை கொள்ளையடிக்கிறேனோ, அதே போன்ற ஒரு பெரும் பாவத்தை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு முஃமினும் முதலாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மிக சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. சமூக வலைத்தளத்தில் யாராவது ஒரு ஃபேக் ஐடியிலே இன்னார் இப்படி செய்தார் என்று எழுதிவிட்டால் போதும், அதை பார்த்தவுடன் இரவு தூங்க போவதற்கு முன்னர் தான் என்னோடு சந்தோஷமாக சிரித்து பேசிவிட்டு போயிருப்பான். அவனோடு நட்பாக இருந்தேன், 10 வருட நட்பு, 15 வருட நட்பு. இரவு தூங்க போகிற பொழுது பேஸ்புக்கை எடுத்து பார்க்கிறேன், அப்பொழுது பேசிவிட்டு வந்த என்னுடைய நண்பனை பற்றிய ஒரு செய்தி வந்திருக்கிறது. மறுநாள் காலையில் அவனை சந்திக்கிற பொழுது சலாம் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு போகிறேன். குர்ஆனையும் ஹதீஸையும் நம்புவதை விட இன்றைய சமுதாயம் சமூக வலைத்தளத்தின் செய்திகளை ஈமான் கொள்கிற அளவுக்கு அன்புக்குரியவர்களே சமூக வலைத்தளத்தின் பாதிப்பு உள்ளங்களில் ஊறிப்போயிருக்கிறது. உள்ளங்களில் அப்படியே ஊறிப்போயிருக்கிறது. 10 வருடம் பழகியவன், அவனிடத்தில் ஒரு வார்த்தை கேட்போமே, இது உண்மையாக இருக்குமா, பொய்யாக இருக்குமா, அவனிடத்தில் ஏதாவது நியாயங்கள் இருக்குமே, சரி அவன் அப்படி செய்திருந்தால் தான் அவனும் மனிதன் தானே, அந்த மனிதனை திருத்தி எடுப்பது தானே இன்னொரு முஃமினுடைய கடமை, அதை நான் செய்வேனே, ஒரு நண்பனாக அவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை அதுதானே என்கிற எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் மறுநாள் காலையில் அவனை கண்டாலே அடுத்த வீதியால் போகிற அளவுக்கு, முகத்தை திருப்பிக் கொண்டு போகிற அளவுக்கு, அவனை பார்த்து வெறுப்பான வார்த்தைகளை உமிழ்கிற அளவுக்கு, அவனை பார்த்து குத்து வார்த்தைகள் பேசுகிற அளவுக்கு ஒரே இரவில் மனோநிலைகள் மாறி போகிறது என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஈமானிய சகோதரத்துவத்தின் பெருமானம் என்ன? ஈமானிய நட்பின் பெருமானம் என்ன? இதுதான் எனக்கும் உங்களுக்கும் இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறையா? இதுதான் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையா?